தப்புன்னு ஒரு சூழல் உருவாயிருக்குல்ல. ஆனா அவ அந்த தப்ப பண்ணல. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு தெரியட்டும், தெரியாமையும் இருக்கட்டும். ஆனா நான் உறுதியா சொல்றேன், அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. பண்ணாத தப்புக்கு ஓடி போய் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா. இப்ப நான் இதை உறுதியா சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உறுதியா சொல்றேன். அந்த பொண்ணுக்கு யாரால ஆபத்து வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களால எந்த ஆபத்தும் இல்லை. அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்கா. அது வெவ்வேறு ஆட்களால நடக்கிறது. என்ன சொல்றீங்க? நீங்க வெறும் பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? அதுக்கான சொல்யூஷன் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சரியாகணுங்கிற காரணத்துக்காக தான் நாம எல்லாரும் இப்ப கூடி இருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்கள் எல்லாம் 4 தலைமுறையா உங்க பாட்டங்காலத்துல இருந்து முறையா உங்க முன்னோர்களுக்கு எதுவுமே செய்யல. ஏமா, உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லியிருப்பாளே, போனீங்களா? போகணுன்னு தாங்க நினைச்சோம். ஆனா அப்ப பல பிரச்சனை, அதனால நீங்க போகல, அதானமா? ஆமா, போகல. உங்க கர்மா உங்களை தடுத்துடுத்து. ஏமா, உங்க வீட்டு ஆம்பளைங்களை விடுங்க. அவங்கள உங்களுக்கு பிடிக்காம போனாலும் மற்றவங்களும் இருக்காங்கல்ல. உங்க குழந்தைங்க நன்னா இருக்கணும், உங்க மாமியார் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? சரி விடுங்க. நடந்ததை பத்தி பேசுறதை விட என்ன நடக்கணுமோ அதை பேசுவோம். எல்லாருமா சேர்ந்து ராமேஸ்வரம் போய் திதி கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்படி முடியலனா யார்கிட்டயாவது ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு படி மண் எடுத்துன்னு வர சொல்லி அந்த மண்ணை வச்சு இங்க பூஜை நடத்தி உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதியை முடிச்சிட்டு வீட்டு விஷயத்தை அப்புறம் பேசுங்க. ஏங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க வீடே பத்தி எரிச்சுக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி பெரிய சிக்கல்ல இருக்கா. இப்போ போய் ராமேஸ்வரத்துக்கு போ, அங்க போகணும். சரி தம்பி, ஆபத்துல இருக்காங்க. அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வைக்க உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது நீங்களா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் அவன் செயல். சில விஷயத்த சாமி கிட்ட விட்டுடணும், அவங்கிட்ட நம்பிக்கை வச்சு விட்டுடணும். அவன் பார்த்துப்பான். அம்மா, நீங்க வயசுல மூத்தவங்க, சின்ன பசங்களுக்கு புரிய வைங்க. வயசு வேகத்துல அவங்களால எல்லாம் முடியும்னு நினைக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. இத சொல்றதுனால எனக்கு என்னமா லாபம்? நான் குணசேகரன் ஐயா மூலியமா வந்தேனே தவிர அவர் சொன்னதை சொல்ல நான் இங்க வரல. நான் காசுக்காக இந்த வேலை செய்யறவன் இல்லை. என் மனசாட்சிக்கு பயந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என் அப்பா என்ன சொல்றானோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். மற்ற எல்லாருமே எனக்கு சமந்தான். நான் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பணத்துக்காக அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சொல்றதை செய்யறதுனால உங்க பிரச்சனை தீருங்கிற உறுதியோட திரும்பவும் சொல்றேன். உங்க அபரிமிதமான அறிவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கடவுள் பக்கம் வாங்க. உங்க கர்மாபடி நீங்க இதை செய்யணும். நீங்க இதை செய்யும் பொழுது உங்க வீட்டு வாரிசுகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்து இந்த வீட்டில் இருக்கிற சாபம் எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு விமோச்சனம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ, யார் நியாயமான ஆளோ அவளுக்கு நல்லதே நடக்கும். ஏங்க, இப்ப இருக்கிற நிலவையில எப்படிங்க அதெல்லாம் பண்ண முடியும்? வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு அவளது பிரச்சனையில போய்க்கிருக்கு. அதே தானமா அவளும் கேட்டாரு, நீங்களும் அதையே கேக்குறீங்க. திரும்பவும் சொல்றேம்மா, எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கத்தான் நான் இதை சொல்றேன். எத்த தின்னா பித்தம் திலியும்னு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க வெளியில ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான தீர்வு உங்க கைக்குள்ள இருக்குன்னு சொல்றேன். அதை செய்ய யோசிக்கிறீங்க. நம்பிக்கையோட பண்ணுங்கம்மா. யாருக்கு தெரியும்,
நீங்க ஆபத்துல இருக்கிறதா சொல்ற ஆளும் உங்களோட சேர்ந்து வந்து செய்யவும் வாய்ப்பு இருக்கு. அவன் நினைச்சா எதையும் நடத்துவான். நான் சொல்றதை செய்யுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள பகையை வச்சிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாதான் ஆகும். நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேம்மா. இந்த வீட்டில் இருக்கிற ஆண்களும் அவங்க மனைவிகளும் கொஞ்ச நாளைக்கு ஒரே கூரையில சேர்ந்து வசிக்க கூடாது. அப்படி இருந்தா மிகப்பெரிய ஆபத்து வரும். ஐயா இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுதான் இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனைகளும் ஆபத்துகளும் வர காரணமா இருக்கு. குணசேகர் இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சா நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்படுங்கா. என் தம்பியும் இதே தாங்க சொன்னா. சொன்னாரா? அப்புறம் ஏமா அதை மீறி செஞ்சீங்க? சரி விடுங்க. இந்த பூஜையை முதல்ல பண்ணுங்க. இது பண்ணும் பொழுது உங்க பகையெல்லாம் ஓரமா வச்சுட்டு ஆத்மார்த்தமா உங்க முன்னோர்களுக்கு செய்யுங்க. நம்ம கடவுளை கும்பிடுறது இருக்கிற பிரச்சனையை தீர்க்க தான். உங்க முன்னோர்களுடைய ஆன்மாக்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க தீர்க்கும் பொழுது எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுவும் கடவுள் சொல்ற வழிதான். ஒரு நாட்டை ஆள்றவன் மன்னன், மன்னனுக்கு கீழே மந்திரிகள், மந்திரிகளுக்கு கீழே படை வீரர்கள், அதுக்கு கீழே அரண்மனையில் இருக்கிற ஊழியர்கள். இப்படி நாட்டில் ஒரு பகுதி ஆண்டா கூட இத்தனை பிரிவுகள் தேவைப்படுறது. கடவுள் ஒரு மனதானவர்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கடவுள் எல்லா இடங்கள்லயும் வியாபிச்சிருக்கார். 1000 கடவுள்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லார் மேலையும் அவர் பார்வை இருக்கும். ஆனா உங்க கர்ம பலன் படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இப்ப நான் வந்து சொல்லி உங்க கர்ம வினையெல்லாம் சரி கட்டணும்னு இருக்கு. இதை உடனே செய்யுங்க. எங்கள் எல்லாருக்கும் சம்மதம் தாங்க. நாங்கள் செய்கிறோம். இதுக்கு நாங்கள் ஒத்துக்கவும் செய்கிறோம். ஆனால் இந்த அவங்களுக்கெல்லாம் சம்மதமானு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். எப்பா கதிரு, மேலே என் ரூமில் ஒரு பேக் இருக்கு, எடுத்துக்கோ.